நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து வாழ்க்கையிலே மிக சிரமப்பட்டு வளர்ந்து உழைப்பால் உயர்ந்து இன்று உங்கள் முன் நின்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இதோ நம்முடன் இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் சதாசிவம் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உதவியோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று சேலம் மேற்கு தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு. கார்த்தி அவர்களை மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவரையும் வெற்றி பெற செய்வார் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு. இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் இன்னும் 2 வாரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இது அவசியமான ஆட்சி மாற்றம், அவசியமான. இதை போன்ற ஒரு ஆட்சி நான் பார்த்ததே கிடையாது. ஊழல் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, நெசவாளருக்கு எதிரான ஒரு ஆட்சி, மோசமான ஆட்சி திமுக ஆட்சி அகற்று. இந்த சட்டமன்ற தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக சேலம் மாவட்டத்திற்கு மிக முக்கியமான தேர்தல். காரணம், இந்த மாவட்டத்தை சார்ந்தவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவது நமக்கெல்லாம் பெருமை. ஒரு விவசாயி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவது நமக்கு பெருமை. அதுவும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தாக வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது மிக முக்கிய காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். நான் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வருகின்றேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றால் அங்க இருக்கின்ற சகோதரிகள், தாய்மார்களிடம் வந்து, ஐயா, எங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருமானு எங்களுக்கு தெரியல, என் பொண்ணு கல்லூரி போயிட்டு படிச்சு திரும்பி பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வருமா தெரியல, வேலைக்கு போயிட்டு திரும்பி பத்திரமா வருமானு தெரியல. அந்த ஆதங்கம் தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து தாய்மார்கள் மத்தியில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆட்சிகள் நம்ம பார்த்தோம், எத்தனையோ பேர் முதலமைச்சர்களாக பார்த்தோம். இதுவரை 16 ஆட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள், 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆட்சியில கூட ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் ஒன்று கூட கிடையாது. ஏன், இதற்கு முன்பு நடந்த கலைஞர் ஆட்சியில் கூட நடக்கும். ஆனால் இப்ப இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில அன்றாடம் பிஞ்சு குழந்தைகளை கெடுத்து கொலை செய்கின்ற ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி. இதுவரைக்கும் நான் ஒரு சம்பவம் கூட கடந்த ஆட்சி காலத்துல இல்ல நடக்கல. அப்படி ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருந்தது. போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2.5 வயசு குழந்தைய காணோம். ஒரு நாள் முழுவதும் அப்பா அம்மா தேடுறாங்க, கிடைக்கல. வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்தது. அடுத்த நாள் அந்த குழந்தைய பிணமா கண்டுபிடிச்சார். காவல்துறை விசாரணை பண்ணி பார்த்ததுல யாரோ அந்த குழந்தைய
கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 2 வயசு குழந்தை. யாருன்னு பார்த்தாங்க, அவனை கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. போதையில மனித மிருகமாகி மாறி அந்த பிஞ்சு 2 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ற சம்பவம் இது சாதாரண சம்பவம் கிடையாது. அதே போன மாசம் மருவத்தூர் பகுதியில் இருக்கின்ற மதுராந்தகம் ஒன்றியத்துல 14 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 12வது படிக்கின்ற மாணவி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பரீட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரது காணும். தேர்றாங்க, ஒரு நாள் முழுவதும் காணும். அடுத்த நாள் பக்கத்துல காட்டுல பிணமா கிடந்தது அந்த குழந்தை. சட்ட ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்லை. விசாரணையில மனித மிருகம் அந்த குழந்தைய பாலியல் வன்முறை கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை பக்கத்துல கும்மிடிப்பூண்டி அருகில் 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வருது. 3 மணி நேரம் காணும். ஏறாங்க, அப்பா அம்மா பதறாங்க, எங்க குழந்தை. 3 மணி நேரத்துக்கு கழிச்சு அந்த குழந்தை அழுதுகிட்டே ஓடி வந்து புதர்ல இருந்து அந்த குழந்தைய பார்த்தா மூஞ்சில கீறி வச்சிருக்கிறா, ரத்த காயம், மார்பிடல் கீறி வச்சிருக்கிறா. ஒரு மனித மிருகம் கொடூர போதையில 8 வயசு பிஞ்சு குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டா. கோவை விமான நிலையம் பக்கத்துல ஒரு கல்லூரி பெண்ண 4 மனித மிருகம் போதையில ராத்திரி முழுவதும் கெடுத்து. இப்படி அன்றாட நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்? உங்க பொண்ணுக்கோ உங்க பேத்திக்கோ இது நடக்காது என்ன உத்தரவாதம்? ஒரே உத்தரவாதம், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தால்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். இதை தடுத்து நிறுத்த முடியும். கையால் ஆகாத இந்த திமுக ஆட்சியால் முடியல. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த பொறுப்புல இருக்கிறார். அவர் வச்சுட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். எனக்கும் 3 மகள்கள், 3 பெண் பிள்ளை பெற்ற அப்பாவா நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல அத்துணை தாய்மார்கள் பெற்றோர்கள் நான் கேட்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கலன்னா எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பதவி, எதுக்கு பொறுப்பு, எதுக்கு முதலமைச்சர், எதுக்கு நிர்வாகம், எதுக்கு ஆட்சியா? ஆள தகுதி இல்லாதவர்கள் நீங்கள். அதனால்தான் அத்துணை பெண்களும் அத்துணை தாய்மார்களும் சேர்ந்து இந்த மோசடி திமுக ஆட்சியை தூக்கி எரியுங்கள், விரட்டி அடியுங்கள். அதற்கு இங்கே சதாசிவம் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே இன்னொரு சம்பவம். 4 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் நம்முடைய மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட மசோதா. இந்த சட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா உள்ள பெண்கள் முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட மசோதா. பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட மசோதா. அந்த சட்ட மசோதாவை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கருப்பு உடை அணிந்து அந்த மசோதா நகலை கொளுத்துகின்ற ஒரு மனப்பான்மை பார்த்தார். அதாவது பெண்களுக்கு இந்த சட்டம் என்ன சட்டம் தெரியுமாமா? பெண்கள் படிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் முன்னேறணும், பெண்கள் அதிகாரத்துக்கு வரணும், பெண்கள் எம்எல்ஏ ஆகணும், பெண்கள் எம்பி ஆகணும், பெண்கள் நாட்டை ஆளணும். இந்த சட்டம் வரக்கூடாது என்று வன்மமாக, மனசில் எவ்வளவு வன்மம் இருக்கும். ஒரு முதலமைச்சர் பெண்கள் முன்னேறக்கூடாது என்று எண்ணத்தோடு நாடாளுமன்றத்தில் வருகின்ற ஒரு சட்ட மசோதா நகலை எரிக்கின்றார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தேச துரோகம். இதுவே வேற சாதாரணமா யாராவது எரிச்சிருந்தா நிறைய ஜெயில இருப்பான்.
ஒரு முதலமைச்சர் எடுக்கிறது ஒத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணாவது ஏத்துப்பீங்களா? நீங்க அது மட்டுமல்ல, அடுத்த நாள் நாடாளுமன்றத்திலே மக்களவையில் இந்த சட்ட மசோதா வருது. அதை திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த சட்டம் விடாமல் பார்த்துக் கொண்டார்கள். அந்த சட்டத்தை தோல்வியடைய வைத்தார்கள். இது இந்தியாவில் உள்ள அத்துணை பெண்களுக்கு எதிரான ஒரு செயல். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களுக்கு திமுக துரோகம் செய்த செயல். இது துரோகம். இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த சட்டத்தை? அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா ஸ்டாலின் அவர்கள்? பட்டாசு வெடிச்சு கொண்டார். இதை விட ஒரு மானங்கட்ட செயல் எதா இருக்கும் ஐயா? பெண்களுக்காக ஒரு சட்டம், அந்த சட்டம் வரக்கூடாதுன்னு அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த சட்ட மசோதாவை தோல்வியடைய வைத்து அதன் பிறகு பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற என்ன சொல்லுவாங்க? இந்த ஒரு வார்த்தைக்கு சொல்ல என்னால மைக்கு சொல்ல முடியாது, சொல்ல முடியல. சாடிஸ்ட் சொன்னா அது சாதாரண வார்த்தை. அப்போ உங்க தங்கச்சி மட்டும் எம்பி ஆகணுமா? பாட்டாளிகள் எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? தொழிலாளர்கள் எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? விவசாயிகள் எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நெசவாளர்கள் எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? விவசாயிகள் எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? மீனவர்கள் எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? தொழிலாளர்கள் எம்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? எல்லாம் மறக்காதே, மறக்கக்கூடாது. பெண்கள் மறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த பெண்களும் ஒரு ஓட்டு கூட திமுக போடக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் செய்த காரியம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பெண் சிசுவை கருவிலே அதை வெட்டி எறிந்த செயல் ஸ்டாலின் செஞ்ச செயல். இதுதான் ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச செயல். இதெல்லாம் வருகின்ற இதற்கு தீர்வு 23ஆம் தேதி உங்கள் கையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்கள் கையில் இருக்கிறது.